Taste the Daily. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் காவலர்களால் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட கோவில் காவலாளி அஜித்குமார் கடுமையாக தாக்கப்பட்டு உயிரிழந்தார். பிரேத பரிசோதனையில் 18 காயங்கள், உட்புற இரத்த கசிவு உறுதியானதால் கொலை வழக்காக மாற்றப்பட்டதை அடுத்து 5 காவலர்கள் கைது செய்யப்பட்டு 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டனர். 6 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் காவல் நிலைய மரணங்கள் அதிகரித்து விட்டதாக அதிமுக குற்றம் சாட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறது. திருப்புவனம் கோவில் காவலாளி அஜித்குமார் காவல் நிலையத்தில் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு நீதி கேட்டு தூத்துக்குடியில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் பண்டாரவிளையில் முன்னாள் அமைச்சர் SP சண்முகநாதன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அஜித்குமார் மரணத்திற்கு நீதி கேட்டு அதிமுகவினர் முழக்கங்களை எழுப்பினர். இதேபோன்று தூத்துக்குடி டூவிபுரம் பகுதியிலும் காவலாளி அஜித்குமார் காவல் நிலையத்தில் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் காவல்துறையினரால் காவலாளி அஜித்குமார் அடித்து கொலை செய்யப்பட்ட இடத்தை ஆய்வு செய்ய சென்ற மாஜிஸ்ட்ரேட்டை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். மடப்புரம் காளியம்மன் கோவில் காவலாளி அஜித்குமார் விசாரணை என்ற பெயரில் உதவி ஆணையர் அலுவலகத்தின் பின்புறம் அமர வைத்து இரும்பு கம்பி, பிளாஸ்டிக் பைப்புகளால் தாக்கியும் வாயில் மிளகாய் பொடி கொட்டியும் காவலர்களால் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். இந்த நிலையில் அஜித்குமார் தாக்கப்பட்ட இடத்திற்கு ஆய்வு செய்ய வந்த மாஜிஸ்ட்ரேட்டை முற்றுகையிட்ட பொதுமக்கள் காவலர்கள் தாக்கியதில் அஜித்குமாரின் அலறல் சத்தத்தை கேட்ட தங்களிடமும் விசாரணை நடத்த வேண்டும் என வலியுறுத்தினர். கொஞ்சம் சம்மூல் போட்டு எல்லாத்தையும் கூப்பிடுவாங்களாம். அப்போ வந்து ஒரு தரப்பை சொல்லுங்கன்றாங்க. விசாரணை கண்டிப்பா கூப்பிடுவாங்க. கண்டிப்பா சம்மூல் போட்டு கூப்பிடுவாங்க. கொஞ்சம்